என்ன பியூலா இன்னைக்கு தான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு வந்து நான் பீட்ரூட் ஸ்டிக்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன் பிரைசனுக்கு. பீட்ரூட்ல ஸ்டிக்கா? புதுசா இருக்கு. ஆமா, இது ரொம்ப சிம்பிள் தான். வீட்ல இருக்க இன்கிரிடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். ஓகே. சோ இதுக்கு வந்து நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணோம். அப்புறம் ஒரு பீட்ரூட் வந்து ஒரு கால்வாசி போதும். ஏன்னா அது வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கறனால அதுல ஒரு கால்வாசி மட்டும் போடும். அப்புறம் இது வந்து நம்ம 10 மினிட்ஸ் வந்து இட்லி பாத்திரத்துல ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து கூல் பண்ணிட்டு பொட்டேட்டோவை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால நம்ம ஸ்மாஷ் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து துருவி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து போட்டு அப்புறம் ஜீரணத்துக்கு கொஞ்சமாக ஜீரக பவுடரு அப்புறம் சால்ட் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கறனால நம்ம வந்து நெய் எடுத்து கையில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கணும். கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி நம்ம வந்து ஒல்லியாக பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டு அந்த ஸ்டிக்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வச்சு 2 சைடுமே திருப்பி வந்து லோ ஃப்ளேமில் வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா வந்து இது கடலை மாவு இருக்கனால கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துறீங்கன்னா பீட்ரூட் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 year+ பேபிஸ்க்கு கொடுக்கலாம். பீட்ரூட் இருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பேபிஸ்க்கு. ஸோ அப்கமிங் டேஸ் வந்து நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா AB Vlogs ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.